ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒரு சில நாட்களாக ஒரு சில தடைகள் நிமித்தமாக அனுதின வேத தியானம் வெளியிடப்படாமல் தடையாக காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து என் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு சொல்லப்பட்டுள்ளதான வார்த்தையிலே விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களையும் மனிதர்கள் மூலமாய் கடந்து வருகிறதான பலவிதமான பயமுறுத்துதலையும் அச்சுறுத்தலையும் கண்டு ஒரு நாளும் அஞ்சுவதற்கோ பயப்படவோ தேவையில்லை என்பதை இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு உதவியாக காணப்படுகிற என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இந்த வார்த்தை நமக்கு தெரிகிறதாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையில 3 காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு சகாயர். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆபத்துக்கள் வழியாக கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இப்படி நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை தனியாக விடாமல் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்துகிற ஒரு உதவியாளராக, ஒரு சகாயராக அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், இருப்பார், இனியும் மேலும் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் என்பது இந்த வார்த்தை நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. 2வதாக இங்கே பார்க்கிறேன், நான் பயப்படே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு கூட இருப்பாரானால் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான அந்த உண்மையை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்கிறதான பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை குறித்தோ அல்லது யாரை குறித்தோ நமக்கு எந்த விதமான பயமும் ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. 3வதாக, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி மனிதர்களுடைய அதிகாரம் அல்லது மனிதர்களுடைய பயமுறுத்துதல், அச்சுறுத்துதல் இவைகளெல்லாம் ஒரு தற்காலிகமானதுதான். இது ஒரு வரம்பிற்குள்ளாக தான் காணப்படும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு தினத்திற்கு ஒரு மாதங்களோ ஒரு நாட்களோ இவைகள் இந்த நாட்களில் தான் நம்மை பயமுறுத்துவார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் காத்து நம்மை வழிநடத்துகிறதான பொழுது மனிதனால் நமக்கு எந்த விதமான நிரந்தரமான ஒரு தீங்கோ ஒரு நாளும் செய்ய முடியாது என்பதை இந்த வார்த்தை நமக்கு தைரியமாக நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளும் பொருளாதார நெருக்கடிகள், பலவிதமான இன்னல்கள், அவநம்பிக்கைகள் இப்படி உண்டாகிறதான பொழுதல்ல, மற்றவர்கள் செய்கிறதான தொல்லைகள், தொந்தரவுகள் ஆகியவற்றை கண்டு ஒரு நாளும் கலங்காதவர்களாக ஒவ்வொரு நாட்களும் கடவுள் மீது, கர்த்தர் மீது உள்ள அந்த அன்பையும் விசுவாசத்தையும் உறுதியாக பற்றிக்கொண்டு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்வார்கள், சொல்லுவார்கள், நான் தைரியமாக இருந்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லத்தக்கதான அப்படிப்பட்டதான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாக வாழும்படியாக இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை அப்ப ஆசீர்வாதங்களை கொண்டு தந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி தகுப்பனே, நாங்கள் உம்மோடு கூட ஒன்றித்து பயணிக்கிறதான பொழுது நாங்கள் தைரியம் கொண்டவர்களாக, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், நீர்தான் எங்களுக்கு சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன், சகாயர் என்பதை உணர்ந்து நாங்கள் எதையும் கண்டும் அஞ்சாதவர்களாக, பயப்படாதவர்களாக ஒவ்வொரு நாட்களும் உண்மை மாத்திரம் நோக்கி கொண்டு பயணிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. நீரே தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவர், உதவி செய்கிற சகாயராக என் தகப்பன் கூடவே இருந்து வழி நடத்துங்க ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென், ஆமென்.